ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரிஸ் வீலுக்கு தான் போக போகிறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். போகிற வழியெல்லாம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டே போக போகிறேன். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து துபாய் மெரினா மால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். எப்படி சொல்லிக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே லைட் போட்டிருக்காங்க வெளியில். துபாய் மால்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம அங்கே போகணும். இது வந்து ரோடில் போகிற ட்ரெயின். இதை வந்து ட்ராம்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நம்ம போனோம்னா பீச்சுக்கெலாம் போகலாம், பாம் ஜுமைராவுக்கு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்டிங்க்கு சென்டரில் வந்து நமக்கு அந்த வீல் தெரியுது பாருங்களேன். ஃபெரிஸ் வீல் இருக்குல்ல, அது தெரியுது பாருங்களேன். நம்ம மெட்ரோவில் போகையிலே இந்த வீல் பார்க்கலாம், பஸ்ஸில் போகும்போதும் பார்க்கலாம். இதோட இங்கே வந்து ஒரு பெரிய சிட்டி வந்து முடியுது. நெக்ஸ்ட் எகெயின் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு சிட்டி ஆரம்பிக்கும். சிட்டி மீன்ஸ் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும், அது வந்து ஆரம்பிக்கும். இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்காது. எங்கெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அந்த இடத்த சுற்றி வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் வந்து சும்மா நார்மலாக சின்ன சின்ன பில்டிங்ஸ் தான் இருக்கும். துபாய்னாவே பெரிய பில்டிங்ஸ் தான் அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லை. அதே போல் இங்கே வந்து பில்டிங்ஸை வந்து அடிக்கடி இடித்து மறுபடியும் எங்கேன்னு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு மேலே வந்து பழசாயிடுச்சு இந்த பில்டிங், அவ்வளோதான் அப்படின்னா வந்து அதை இடிச்சிட்டு வேறு புதுசாக கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. முனிசிபாலிட்டியில் வந்து டைம் பீரியட் வச்சுருப்பாங்க. இந்த பில்டிங் வந்து இவ்வளோ நாள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த பில்டிங்கை கண்டிப்பாக இடிச்சிட்டு வேறு புது பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போஸ்ட் மரத்தில் வந்து நெருப்பெறிகிற மாதிரி இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ F57 பஸ் எடுத்து நம்ம வந்து ஜபேல் அலி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் வந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது கிடைக்கிற வியூ வந்து இதெல்லாம். நான் வந்து அபுகைலேருந்து கிளம்பும்போது மணி 3, பட் இங்கே வந்து சேர்ந்தது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, நைட் ஆக போகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும் நம்ம அந்த எண்டில் இருக்கோம், அபுகையில் இருக்கிறதுனால வந்து அபுகைலேருந்து யூனியன்லேருந்து ரெட் லைன் எடுத்து ஜபேல் அலி மெட்ரோ ஸ்டேஷன் வரதுக்கு ரொம்ப தூரம் ஆகிடும். அங்கேருந்து பஸ் எடுத்து எகெயின் வரணும். பஸ் ட்ராவலும் அபுகைலேருந்து யூனியன் வர்றதும் ஈஸி, பட் யூனியன்லேருந்து ரெட் லைன்லேருந்து ஜபேல் அலி மெட்ரோ ஸ்டேஷன் வர்றது ரொம்பவே மெட்ரோ ஸ்டேஷன் அது ரொம்ப லாங்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வந்துடுங்க. சப்போஸ் இங்கே ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ட்ராவலுக்கே ரொம்ப டைம் ஆகும், ரிட்டன் போகும்போதும் ட்ராவலுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். ப்ளூ வாட்டர் ஐலாண்ட்லேருந்து அந்த சைடு உள்ள பீச்சுக்கு வந்து போய் சேர்றதுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபைனலாக இங்கே வந்து சேர்ந்துட்டோம். பஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அதிகமாக கூட்டம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம வீக் டேஸில் வந்திருக்கோம். வீக்கெண்டில் வந்தோம்னா நிறைய க்ரௌடு இருக்கும், பட் நமக்கு லீவுங்கிறதுனால ஸோ நம்ம வந்து வீக் டேஸ்லேயே வந்தாச்சு. வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க, ரொம்ப கூட்டம் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்.
நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் வந்து வீக் டேஸில் வாங்க. சப்போஸ் வீக் எண்டில் வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியாது. என்ன நீங்கள் க்ரௌட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மக்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வீக் எண்டில் வாங்க, சாட்டர்டே சண்டேயில் வாங்க. நம்ம உள்ளே வந்தாச்சு. மால் மாதிரி இருக்குது. இதுலேருந்து உள்ளே இருக்க போயிட்டு வெளியில் போகணும். இங்கேயே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே இப்போ தான் போகிறோம். நம்ம இப்போ பஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். போகிற பிளேஸ் ஃபுல்லாகவே வேடிக்கை பார்த்துட்டு போகிற மாதிரி நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோட்டல். இதுக்குள்ளே இருக்க வந்து நம்ம போயிட்டு சாப்பிட்றது பே பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா இதுக்கு உட்காந்து சாப்பிட்லாம். இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றோம், அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி வர்றோன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஒர்த்தான பிளேஸு. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு, விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ். இங்கேருந்து நீங்கள் போட்டிங் போகிறனாலும் போகலாம். நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு போட்டிங் போகலான்ட்டு இருக்கேன். அந்த டைம் கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு கண்டிப்பாக போஸ்ட் போடுறேன் அந்த வீடியோவும். இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். ஆக்சுவலி இங்கே ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இருக்குல்ல, ஒரு கண்டெய்னர் மேலே இன்னொரு கண்டெய்னரை தூக்கி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ஹோட்டல் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஹோட்டல் செட்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஏசிலாம் போட்டிருப்பாங்க உள்ளே இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல்லாம் உள்ளே இருக்க போனீங்கன்னா. பட் காஸ்ட்லியாக இருக்கும் எல்லாமே.
பாருங்கள் ஆயில் எவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் 30 dirhams சொன்னாங்க. எப்போதுமே பீச் ஏரியாவில் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். அந்த டூரிஸ்ட் பிளேஸ்னாலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நான் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் போகிறனாலும் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னா வாங்கிட்டு போயிடுவேன். இங்கேருந்து எங்கள் ஏரியாலேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து ட்ரை பண்ணலாம், பட் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கீங்க, சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியிலலாம் வந்து வாங்கி சாப்பிட்லாம். பட் இப்போ தான் வந்திருக்கிறீங்க, ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வந்து ஜாப் இப்போ தான் கிடச்சிருக்கு, இன்னும் சேவிங்ஸ்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு அமௌண்ட்டு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லது. இங்கேருந்து பார்க்கவே அந்த பெரிஸ் வேலி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. மீல் கிட்ட போயிட்டு வீடியோ எடுப்பேன், அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்பவே அமேசிங்காக இருக்குது இந்த வியூ. அங்கே பாருங்களேன், அந்த கோல்டு கலரில் இருக்க ஒரு பில்டிங் இருக்குல்ல, அது வந்து கேஜிஎஃப்ல காமிச்ச பில்டிங்கு. இங்கே தான் வந்து அந்த கேஜிஎஃப் மூவி வந்து ஷூட் பண்ணாங்க. நம்ம நடந்து பெரிஸ் வேலிக்கிட்ட வந்துட்டோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் நடக்கும்போது ரொம்ப தூரமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது பழகிடும், உங்களுக்கே பழகிடும், இவ்வளோ தூரம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி டூரிஸ்ட் பிளேஸ் போனீங்கன்னா நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கிட்ட போயிட்டால் ஃபுல்லாக எடுத்து போட முடியாத வீடியோ, அதனால தான் நான் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறேன். பட் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ஃபீட்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அளவுக்கு உயரம். ஆக்சுவலி இதில் ஈவினிங் போகணுன்னா ஒரு 250 dirhams கேட்பாங்க. சும்மா ஒரு ரவுண்டு தான், ஆனால் வீடு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, மேலே போயிட்டு பார்க்கறதுக்கு. இப்போவே நம்ம வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ நைட் வியூ நான் எடுக்கிற மாதிரி இல்லை. ஒரு நாள் ஈவினிங்காக வந்துட்டு சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் போகலான்ட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இதில் வந்து ஒரே டைமில் வந்து 1000 பேர் கிரவுண்டில் வந்து போயிட்டு வரலாம். ஸ்பேசியஸாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னு.
ஸ்டாப் ஆயிடுச்சு. யாரோ ஆள் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஆள் இறங்குவாங்க, இல்லைனா வந்து ஆள் ஏறுவாங்க. ஸோ அதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதே வீக்கெண்டில் வந்தீங்கன்னா நல்லா லைட்லாம் போட்டு, லைட் டான்ஸ்லாம் இருக்கும்ல, அது போலலாம் அந்த மியூசிக்லாம் போட்டு விடுவாங்க. கிறிஸ்மஸ்லாம் இங்கே வந்து ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கிட்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கான நிறையா பிளேசஸ் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹோட்டலில் நான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. கேக்கு வாங்கிட்டு இதுக்குள்ளே இருக்க போயிட்டு உட்காந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் என்ன ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம்னா நம்ம புக் பண்ணணும் முன்னாடியே. இது வந்து வெயில் டைம்ங்கிறதுனால யாரும் அதிகமாக புக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்குது. அண்டு வீக்கெண்டு தான் வந்து ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரிட்ஜ் வந்து எதுக்குன்னா, இந்த பிளேஸ்லேருந்து அந்த சைடு பீச்சு போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜு. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல் சிட்டியே வந்து வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோவும் எடுக்கலாம். ஓகே, பீச் சைடு போனால் ரொம்பவே லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த சைடு போகல. இங்கேயும் வந்து சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு. ஏன்னா இப்போவே ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீச் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்டில் தட் பை ஃப்ரெண்ட். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.